நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். முந்தைய எபிசோட்ல நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் உள்ள போனதும் எப்படி கர்த்தர் பேழையின் கதவை அடைச்சார் அப்படின்றத பத்தி பேசினேன். அதனால அங்க உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்தாலும், அழுத்தங்கள் வந்தாலும், வெளியில திறந்து வர முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. எனக்கு உள்ள இருக்க முடியல, செத்தாலும் பரவால்ல வெளியில போறேன்னு அவங்களால போக முடியாம இருந்துச்சு. கர்த்தர் நோவாவையும் அவரோட குடும்பத்தையும் பாதுகாக்க இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாரு. உணர்ச்சி வசப்பட்டு, இரக்கப்பட்டு, ஐயோ! வெளியில எத்தன பேர் கஷ்டப்படுறாங்க, கதர்றாங்க. நான் கதவ திறந்து அவங்கள உள்ள விட போறேன் அப்படின்னு செஞ்சு, பேழ மூழ்கி போகக்கூடிய நிலைமை வராத அளவுக்கு கர்த்தர் இப்படி செஞ்சிருந்தார். சில சமயங்கள்ல கர்த்தர் சில கதவுகள அடைக்கிறதன் மூலமா உங்கள பாதுகாக்கிறார். அதன் மூலமா தவறான மக்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய மாட்டாங்க. உங்களோட இலக்குகள் தடம் மாறாம இருக்கும். நீங்க உங்களோட இலக்குல அடுத்த நிலையை அடைவதற்கு ஆண்டவர் உங்கள பாதுகாக்க விரும்புறார். அதனால தான் அவர் சில கதவுகள அடைக்கிறார். அந்த பேழையோட கதவு நோவாவால அடைக்கப்படல. அந்த பேழையோட சாவி நோவாவுடைய கையில கொடுக்கப்படல. அது ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. கர்த்தர் எப்படி நோவாவ பாதுகாத்தார் அப்படின்னு பாருங்க. அப்படிதான் கர்த்தர் சில காலங்களுக்கு உங்களுடைய கதவுகள உங்கள பாதுகாக்கவே அடைக்கிறார். குறித்த காலத்துக்கு மாத்திரம் அவர் அத அடைக்கிறார். சரியான நேரத்துல நீங்க வெளியில வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஜான் சரியான நேரம் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை சரியான நேரத்த நான் தவற விட்டுட்டு உள்ளேயே இருந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்கிறீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்த பாருங்க. இந்த பகுதிய நல்லா புரிஞ்சுக்க முழுசா வாசிங்க. ஆனா, இப்ப நான் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்க. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. திறந்து பார்க்கிறப்ப வத்தி இருந்திருந்தா கூட நோவா வெளியில வரலங்க. நாம எப்படி யோசிப்போம்? வத்தி போயிருச்சுல்ல, அப்படித்தானே இருக்கு. இதுதான் என்னோட நேரம்னு வெளியில வந்துருவோம். இதுதான் எனக்கான நேரம்னு நமக்கு தோணும். இல்ல அங்கேயே இருங்க. நோவா வத்தி போயிருச்சுன்னு தெரிஞ்சதுமே வெளியில வந்துடலங்க. அது சரியா தெரிஞ்சாலும் கூட அவர் காத்திருந்தார். 15ஆம் 16ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும், உன் குமாரரும், உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். தொடர்ந்து விலங்குகள பத்தின அறிவுறுத்தல்கள் அதுல குடுக்குறாரு. அப்புறம் தான் அவங்க வெளியில வர்றாங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. எல்லாம் காஞ்ச மாதிரி தெரியுது. வெளியில வந்துடுவோம்னு நோவா நினைக்கலங்க. வெளியில வாங்கன்னு கர்த்தர் சொன்ன பிறகு தான் நோவா வெளியில வந்தாரு. இது இது இதுதான் கர்த்தரோட குரல்னு நீங்க மிகச் சரியா அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய வாழ்வுக்கான ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் பிரியமானவர்களே. இதுதான் உன்னோட வாழ்வுக்கான வழிநடத்துதல்னு அவர் சொல்ற வர, அத நீங்க உறுதியா புரிஞ்சுக்கிற வர நீங்க காத்திருக்கணும். ஆண்டவரால வழிநடத்தப்படுங்க. உங்களோட பார்வையால வழிநடக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க பார்க்கிறப்ப காஞ்சு போன மாதிரி தான் தெரியும். முதல் மாசம் 1ஆம் தேதியில அப்படி இருந்தது. ஜலம் இல்லாதிருந்தது. ஆனா வேதம் சொல்லுது, 2ஆம் மாசம் 27ஆம் தேதியில தான் பூமி காய்ஞ்சிருந்தது. காய்ஞ்சு போனது மாதிரி தெரிஞ்சாலும், அது உண்மையிலேயே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. எது சரியான நேரம்னு எப்போ உங்களுக்கு தெரியும்னா, நீங்க அவரோட குரல சரியா கவனிக்கிறப்ப தான் அது தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரோட எப்பவும் நெருங்கிய தொடர்புல இருங்க. ஆண்டவரோட நெருக்கமா இருங்க. அவரோட குரல கேளுங்க. எப்ப வெளியில வரலான்னு அவர்கிட்ட நீங்க தொடர்புல இருந்தா மட்டும் தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, சில சமயங்கள்ல வெளியில பார்வைக்கு எல்லாம் சரியா இருக்கிறது போல தெரியலாம். வெளி பார்வைக்கு இதுதான் உனக்கான நேரம்னு தோணலாம். இதுதான் சரியான நேரம் பயன்படுத்திக்க, இல்லன்னா தவற விட்டுடுவேன்னு தோணலாம். வெளியில போக வேண்டிய நேரத்துல உள்ள உட்கார்ந்து நேரத்த வீணாக்கிடாதன்னு தோணலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க எப்ப வரணுன்ற சரியான நேரம் ஆண்டவருக்கு தெரியும். சரியான நேரம் வரும்போது அவரே சொல்வாரு, "நோவா வெளியில வா. இதுதான் உன்னோட நேரம்னு" சொல்வாரு. நீங்க பேழைக்குள்ள இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள கூப்பிடுவாருன்னு காத்திருக்கிறீங்களா?
ஆண்டவரோட உங்களோட உறவை பலப்படுத்துங்க. அவரோட இன்னும் அதிகமா நெருங்குங்க. அவரோட தொடர்பில் இருங்க. அப்பதான் சரியான நேரம் வரும்போது ஆண்டவர் உங்ககிட்ட வெளியில வான்னு சொல்வாரு. வெளியில வான்னு ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி தயவு செய்து வெளியில வராதீங்க. இதுதான் நேரம்னு உங்களுக்கு தோணுனதுனால வராதீங்க. ஏன்னா, பார்வை வஞ்சிக்கக்கூடியது. வெளியில உங்களுக்கு தெரியறது உங்க வாழ்க்கைய குழப்பி போட்டுடலாம். அத நீங்க அனுமதிக்காதீங்க. நீங்க எப்ப வெளியில வரணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆண்டவரோட உறவுல பலப்படுங்க. ஆண்டவரே, இத கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவங்களோட நீங்க இடைப்படுங்க. உம்மோட உறவாட விரும்புறாங்க. உங்க பக்கமா அவங்கள இழுத்துக்கோங்க. அவங்களோட பேசுங்க ஆண்டவரே. இதுதான் எனக்கான நேரம். வெளியில வர்றதுக்கான நேரம்னு அவங்க தெளிவா உணரட்டும். நீங்க விரும்புற நேரத்துல அவங்க வெளியில வரட்டும். அதுவரை பேழைக்குள்ள இருக்க அவங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.